ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மின்ட்டு ஜூஸ் பற்றி தான் பார்க்குறோம். மின்ட்டு ஜூஸ்னால் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. புதினானா நம்ம என்ன நினைக்கிறோம், உணவில் மனத்துக்காக செயல்படுதுன்னு தான் நினைக்கிறோம். அதில் இருக்க சத்துக்களை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், தையமின், நீர்ச்சத்து, கால்சியம், விட்டமின் ஏ, கொழுப்பு, அயன், இதெல்லாம் தவிர இன்னும் நிறையா சத்துக்கள் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுக்கு வரவே வராது. பல் ஈறுகளுக்கும் நிறையா பலப்படுத்துறதுக்கு இது உதவும். நீண்ட நாள் நுரையீரலில் இருக்க சளியை வெளியேற்றுறதுக்கும் இந்த புதினா நிறையா பயன்படுது. இஞ்சி நிறையா நியூட்ரிஷன் அதில் இருக்குது. டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கு அது நல்ல க்யூராக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுது. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நாக்கில் ஒரு சுவை உணர்வு இருக்காது. அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த இஞ்சி நிறைய பயன்படுது. பீரியட்ஸ் 3 days நிறைய வலி இருக்கு இல்லையா, அதில் இஞ்சி 2 grams பொடி பண்ணி சாப்பிடும்போது நிறையா வலியை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போது நம்ம பார்க்குறது லெமன் விட்டமின் சி அதில் இருக்குது. B1, B2, B6 இது மாதிரி நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது. கேன்சரை தடுக்க உதவும். கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் தடுக்கும். பித்தத்தை போக்கும். தொண்டை வலியை போக்குறதுக்கு உதவும். காலரா கிருமியையும் ஒழிக்கும். ஸ்கர்வி நோயை தடுக்கிறதுக்கும் இந்த லெமன் தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.